இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் பல அஸ்திரங்களை எடுத்துட்டு வர்றார். தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும்னு. அதில் முதல் அஸ்திரம் என்னன்னா, நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு பேரணியில் போய் பேசினார். அவர் பேசியதை மொழிபெயர்த்து சொன்னது காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய ஒரு அருமையான சகோதரர். அந்த பேச்சினுடைய வலிமையை பார்த்துவிட்டு பீகார் மக்களும் தமிழர்களும் ஒன்று சேர்ந்து தமிழர்களுடைய பாதிப்பு பீகாரிலே வந்து பீகாரில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு வேடத்தை போடுகின்ற ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தா திருக்குறள் பேசுவார். அக்ரா முதலா எழுத்தெல்லாம் ஆதி பகுபான் முதுற்றே உலுகு அப்படிம்பார். நம்ம என்ன நினைப்போம், ஐயா திருக்குறள்லாம் பேசுகிறாரா, தமிழ் மக்களை நேசிக்கிறாரா. இதில் ஆங்கிலத்தில் சொல்வார், ஐ லைக் தமிழ் பர்பல் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு. கோயம்புத்தூரில் மருதமலை முருகனுக்கு அரகரா அப்படின்னார். கோயம்புத்தூரில் முருகனுக்கு அரோகரா. அயோத்தியில் அங்கே பார்த்தீங்கன்னா ராமனை பற்றி. ஒரிசாவில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் ஜி அவரை கும்பிடுவார். ஒரிசாவில் தமிழனுடைய கை ஓங்க போகிறது என்பதை தெரிந்து கொண்டு ஒரிசாவில் இருக்கக்கூடிய பூரி ரங்கநாதருடைய ஆலயத்தின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு புருடா விட்டார். இப்போ என்ன சொல்றாருன்னா, பீகாரில் இருக்கக்கூடிய பீகாரிலிருந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களை பீகார் மக்களை தமிழர்கள் துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னா, அங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு வேடத்தை போடுகின்ற ஒன்றிய பிரதமரின் முகத்திரையை கிழிக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் தான் இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து அனைத்து கட்சி இந்தியா கூட்டணி கட்சிக்காரர்களுடைய ஆர்ப்பாட்டம்.